சதுரகிரி மலையின் புராண வரலாறும் அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சதுரகிரி மலை சிவபெருமானின் வாசஸ்தலமாகவும் சித்தர்களின் தவபூமியாகவும் இயற்கையின் அறிவியலால் மனிதனை ஆனந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் புண்ணிய மலையாக விளங்குகிறது. புராணங்களில் சதுரகிரியில் சிவனை தரிசித்தால் மனக்கவலைகள் நீங்கி ஆனந்தம் பிறக்கும் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். அறிவியல் ரீதியாக இந்த மலைப்பகுதி நகர மாசுகள் இல்லாத சுத்தமான காற்று கொண்ட இடம். அடர்ந்த வனப்பகுதி காரணமாக காற்றில் நெகட்டிவ் அயன்கள் அதிகமாக உள்ளன. இந்த நெகட்டிவ் அயன்கள் மன அழுத்தத்தை குறைக்கும், மகிழ்ச்சியை தரும் ஹார்மோன்களை அதிகரிக்கும். அதனால்தான் சதுரகிரி சென்றவர்கள் ஒரு இனம் புரியாத அமைதி, ஒரு ஆனந்தம் இருப்பது போல உணர்கிறார்கள். சித்தர்கள் ஏன் இந்த மலையை தேர்ந்தெடுத்தார்கள்? புராணப்படி 18 சித்தர்கள் இந்த மலையில் தவம் செய்தனர். அறிவியல் விளக்கம்: சதுரகிரி மலை பூமியின் சக்தி ஓட்டங்கள் எர்த் எனர்ஜி லைன்ஸ் சந்திக்கும் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த சக்தி அதிகமிருக்கும் இடங்களில் தியானம் ஆழமாக நடைபெறும், மூளை அலைகள் அமைதியாகும். அதனால்தான் யோகிகளும் சித்தர்களும் இந்த மலையை தங்கள் தவத்திற்கு தேர்ந்தெடுத்தனர். நாவல் ஊற்று ஏன் சிறப்பு? புராண நம்பிக்கையில் நாவல் ஊற்று நீர் சர்க்கரை நோயை குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அறிவியல் ரீதியாக இந்த பகுதியில் நாவல் மரங்கள் அதிகம். நாவல் மரத்தில் உள்ள இயற்கை மருந்து கூறுகள் இரத்தத்தில் சர்க்கரை உடலில் சேர்வதை மெதுவாக்கும். மேலும் மலை ஊற்று நீர் இயற்கை கனிமங்கள் கொண்டது, உடலுக்கு குளிர்ச்சியும் சக்தியும் தருகிறது. வழுக்குப் பாறைகள் ஏன் சோதனை? புராணப்படி இந்த பாதை பக்தர்களின் மன உறுதியை சோதிக்கும் வழி. அறிவியல் ரீதியாக இந்த பாறைகளில் குவார்ட்ஸ், மைக்கா போன்ற மினரல்கள் அதிகம். மழைக்காலங்களில் அவை அதிகம் வழுக்கும். இதனால்தான் இந்த பாதை கவனத்தையும் பொறுமையையும் அவசியப்படுத்துகிறது. மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பது. புராணப்படி சிவபெருமான் அடிபட்ட தழும்புடன் சாய்ந்த நிலையில் எழுந்தருளினார். அறிவியல் விளக்கம்: இந்த லிங்கம் இயற்கையாக உருவான பாறை அமைப்பு. காலப்போக்கில் பூமியின் அழுத்தத்தால் சிறிய சாய்வு ஏற்பட்டுள்ளது. ஆனால் 1000 ஆண்டுகளாக அதே நிலையில் உறுதியாக இருப்பது ஒரு இயற்கை அதிசயம். மலையேற்றம் இயற்கை மருத்துவம். 3 முதல் 4 மணி நேரம் சதுரகிரி மலையேறும் போது உடலில் இரத்த ஓட்டம் மேம்படும், மன அழுத்தம் குறையும், சர்க்கரை கட்டுப்பாடு மேம்படும். செருப்பு இல்லாமல் மலையேறுவது பூமியுடன் நேரடி தொடர்பு, நரம்பு மண்டலத்திற்கு அமைதி. இதனால்தான் மலையேறி வந்தவர்கள் உடலும் மனமும் லேசாகிவிட்டது என்று சொல்கிறார்கள். சதுரகிரி மலையில் மகாலிங்கம் சுவாமிக்கு பால், தயிர், நெய், தேன், பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. பச்சைமால் சிவனை அடித்த அந்த அடித்தழம்பை குளிர்ச்சியுடன் ஆற்றவே பால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அறிவியல்: பால், தேன் போன்றவை பாறை லிங்கத்தின் வெப்பத்தை சமநிலைப்படுத்தி இயற்கை பாதுகாப்பு அளிக்கின்றன. சதுரகிரியில் அமாவாசை நாளில் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. புராணம்: இந்த நாளில் சித்தர்கள் மறைமுகமாக பூஜையில் கலந்து கொள்வார்கள். அறிவியல்: அமாவாசை அன்று பூமியின் ஈர்ப்பு சக்தி மனதின் ஆழத்தை தொடும், தியானம் ஆழமாக நடைபெறும். பிரதோஷ காலத்தில் மகாலிங்கம் சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செய்து பூஜை செய்யப்படுகிறது. நம்பிக்கை: பிரதோஷ பூஜை செய்தால் தோஷங்கள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். சதுரகிரியில் அடியவர்களுக்கு பால் தானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. புராண காரணம்: பச்சைமால் பால் கொடுத்து செய்த சேவை சிவ அருளை பெற்றது. அறிவியல்: பால் உடலுக்கு சக்தி தரும், மலையேறும் பக்தர்களுக்கு உடல் சோர்வை குறைக்கும். சித்தர்கள் வழியில் சதுரகிரியில் மௌனமாக அமர்ந்து தியானம் செய்வது ஒரு தனி பூஜையாக கருதப்படுகிறது. அறிவியல்: மலை சூழல்
மூளை அலைகளை அமைதிப்படுத்தும். மன தெளிவு கிடைக்கும். சதுரகிரி வெறும் தரிசனத்திற்கான இடமல்ல, அது பூஜை, தவம், அறிவியல், ஆன்மீக அனுபவம் எல்லாம் ஒன்றாக கலந்த சிவமே ஆனந்தமாகும் மலை. வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.